கவனிப்பா, given ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க, அந்த மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. Then find a, b, c and a inverse of the matrix கேக்குறாங்க. Hence a inverse. கவனிப்பா, இப்போ நம்ம கண்டிஷன் என்னமா? ஆர்த்தோகோனல் கண்டிஷன் என்னமா? ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் கண்டிஷன் என்ன? A into A transpose equal to கரெக்டா? இப்போ கவனி, இப்ப A transpose வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம். A சொல்லுங்க பார்க்கலாம். கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். இங்க என்னவா மாறும்? ரோ காலமா மாறுமாமா? அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். 6 B 2 minus 2 C நம்ம கண்டிஷன் எடுத்துக்கலாமா? கண்டிஷன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். A into A transpose equal to என்னது இது? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா? சொல்லுங்கம்மா, A வேல்யூ சொல்லுங்க. 1/7 into 6 minus 3 A B minus 2 6 2 C 3. A transpose என்ன? 1/7 into 6 B 2 சொல்லுமா. equal to identity matrix 3/3 matrix 1 0 0 0 1 0 கவனி, இப்போ கான்ஸ்டன்ட் தனியா மல்டிபிள் பண்ணீங்க. 1/7 into 1/7 எவ்வளோப்பா? 1/49. மல்டிபிள் பண்ணுவோம். ப்ராடக்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம். ரோ பை காலமாமா? ரோ பை காலம் சொல்லுங்க பார்க்கலாம். 36 plus 9 plus அடுத்து செகண்ட் ரோ, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 6B plus 6 plus 6A கரெக்டாமா? Then third column 12 minus 3C plus 3A. Second row வாங்க போ, சொல்லு பார்க்கலாம். 6B plus 6 second column B square plus 4 plus 36. 6 into 6. Okay, then third column 2B minus 2C plus 8. Third row சொல்லுமா. 2 into 6 12 and second column 2B minus 2C 4 plus C square plus 9. ஈக்குவல் என்ன பாருங்க? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா 1 0 0 0 1 0 0 0 1. கவனிப்பா, இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற 49 அந்த சைடு கொண்டு போயிடலாமா? இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற 49 இந்த சைடு கொண்டு வந்துருவா. அப்ப டினாமினேட்டர்ல இருக்கிற இந்த சைடு வந்தா என்ன ஆயிரும்? மல்டிபிள். உள்ள மல்டிபிள் பண்ணி சொல்லுங்க. 49 0 0 0 49
சொல்லுப்பா, இங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. a square ஆமா plus a square plus 45. இங்க 6 காமனா இருக்கா? 6 வெளிய எடுத்துட்டாருமே நீங்க என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். b plus 1 plus இங்க இது அப்படியே எழுதிக்கலாமா? 3 காமனா வெளிய எடுத்துக்கிறியா? சொல்லு பார்க்கலாம். 4 minus 3 plus a. Next second row 6 காமனா இருக்காமா? 6 வெளிய எடுத்தீங்கன்னா ஆர்டரா கூட எழுதிக்கோ, எல்லாமே பிளஸ்ல தானே இருக்கு. அப்ப ஆர்டரா எழுதிங்கன்னா a plus b plus 1. தென் இங்க காமனா எதுவுமே இல்ல, அப்போ b ஸ்கொயர் plus இங்க சொல்லுமா 2 காமனா இருக்கா? சொல்லுங்க. அடுத்ததுப்பா 3 காமனா இருக்கா? சொல்லுங்க. சொல்லு பார்க்கலாம். இங்க எதுவுமே காமனா இல்லையா? இப்ப மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவலாமா? ஈக்குவலா? இப்ப ஈக்குவேட் பண்ணுங்க, கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டை ஈக்குவேட் பண்ணுங்க. எது எதுக்கு ஈக்குவலா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். டேக்ல எழுதுறேன், கொஞ்சம் பாரு. சொல்லுங்கம்மா. a square plus 45 equal to 49. a square equal to என்னமா? 49 minus 45. அப்ப a square equal to என்ன? இது அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். Then next சொல்லு பார்க்கலாம். அடுத்து ஈக்குவேட் பண்ணுங்க. ஸ்கொயர்ல இருக்கிறதெல்லாம் முதல்ல சொல்லிடுறீங்களா? b ஸ்கொயர் plus 40 equal to 49. அப்ப b ஸ்கொயர் equal to என்னமா? 49 minus 40. இருக்கட்டும். Then அடுத்து சொல்லுப்பா. equal to 49. The c square equal to 49 minus 30. c square equal to 36. கவனி, இத முதல்ல ஆன்சர் நீ சொல்லு பார்க்கலாம். என்னென்ன ஆன்சர் நீ சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப a equal to plus 2 இருக்கலாம், அல்லது a equal to minus 2 இருக்கலாம். இது எல்லாமே பாசிபிள் ஆகுதான்னு செக் பண்ணணும். நாம டைரக்டா ஆன்சர் பண்ணக்கூடாது, அதனால தான் நான் வெயிட்டிங்ல வைக்கிறேன். அப்ப இங்க சொல்லுங்க பார்க்கலாம். b equal to plus 2 or plus 3 plus 3. Plus 3 b equal to minus 3. அப்ப இங்க c equal to 6. இது டைரக்டா நம்ம ஆன்சர் கொடுக்க கூடாது, மத்த ஈக்குவேஷனும் செக் பண்ணணும் கரெக்டா இருக்கா. எந்த வேல்யூ கரெக்டா இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். எந்த வேல்யூ கரெக்டா ஈக்குவேஷன் எல்லா ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணதோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப அனதர் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க சொல்லுங்க செகண்ட், இங்க பாருங்க செகண்ட் காலம்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னமா இருக்கு சொல்லு. 6 into equal to என்னமா இருக்கு? 0. அப்ப இந்த 6 என்ன பண்ணா டிவைடா? 0 divide 6 என்ன ஆயிரும்? 0. இப்போ b plus 1 equal to a. Sorry, b plus 1 plus a equal to 0. இப்ப கவனிங்கம்மா, கொஞ்சம் நல்லா கவனி. இப்ப b plus 1 equal to b plus a equal to இந்த plus 1 தான பண்ணா என்ன ஆயிரும்? இப்போ இது ரெண்டு வேல்யூல b க்கு a க்கு ரெண்டு வேல்யூ இருக்கு, b க்கு ரெண்டு வேல்யூ இருக்கு. கரெக்ட்டா? இப்போ எந்த ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிட்டா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் சொல்லு பாருங்க. மைனஸ் இங்க நல்லா கவனி, இங்க நான் a க்கு +2 எடுக்கிறேன், இங்க b க்கு +3 எடுக்கிறேன். ரெண்டு ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 5. தப்பு, ஆன்சர் கரெக்ட்டா வரல. இங்க a க்கு 2 எடுக்கிறேன், b க்கு 3 எடுக்கிறேன்.
அப்ப b plus a தானே. அப்ப b plus a என்ன கிடைக்கும் 5. அப்ப இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணல. அப்படி எடுக்கக்கூடாது. ரெண்டுமே மைனஸ் எடு. ரெண்டுமே மைனஸ் எடுத்தாலும் என்ன ஆன்சர் வரும் -5. அப்ப அதுவும் தப்பு. இப்ப 1 பிளஸ் 1 மைனஸ் எடுக்கிறேன் ஆல்டர்னேட்டிவா. இப்ப a plus 2 எடுக்கிறேன், b -3 எடுக்கிறேன். கரெக்டா ஆன்சர் வருதா? மாத்தி எடுத்து பாரு. -2 plus 3 எடு, என்ன வருது +1. அப்ப இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணல. அப்போ எது நாட் பாசிபிள்? a = -2 வராது, நாட் பாசிபிள். இங்க என்ன வராது? புரியுதா? அப்ப ஆன்சர் நமக்கு என்ன? a = 2, b = -3. இப்ப எனக்கு c வேல்யூ கரெக்டா இல்ல, இன்னொரு வேல்யூ வேணுமா? அப்ப சொல்லுமா பார்க்கலாம். சோ இது நாட் பாசிபிள், இது நாட் பாசிபிள். சரி, இன்னொரு c வர மாதிரி ஒரு ஈக்குவேட் எடுத்துக்கோ, கம்பேர் பண்ணுங்க. c வர மாதிரி எதை எடுத்துக்கலாம்? அந்த கடைசி எடுத்துக்கலாமா? இங்க சொல்லுங்க பார்க்கலாம். 3 × 4 - c plus a = 0. அப்ப 4 - c plus a = 0 ஆமா? இந்த 3 அதான பண்ண டிவைட் ஆயிருமா? 0 டிவைட் anything என்னதான் 0. சரிப்பா. இப்போ a வேல்யூ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்னது இது? 2. a வேல்யூ என்னதான் 2. அப்ளை பண்ண பார்க்கலாம். 4 - c plus 2 a க்கு பதிலா 2 போட்டுக்கோ. ஈக்குவல் என்னது 0. இப்ப 4 plus 2 என்னமா 6. இந்த -c அதான போனா தட்ஸ் ஆர்மா. இப்ப a வேல்யூ 6 கரெக்ட். அப்ப இது என்ன இருக்கும்? இந்த -6ங்கிறது கிடையாது, வேல்யூ கிடையாது. இது நாட் பாசிபிள். புரியுதாமா? எல்லா ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ற மாதிரி தான் நீ என்ன பண்ணணும், ஆன்சர் எடுக்கணும். சும்மா ஒண்ணு எடுத்துக்கிட்டு நம்ம சொல்லக்கூடாது. புரியுதா? இந்த மொத்த மேட்ரிக்ஸையும் என்ன பண்ணணும், இத மொத்தத்தையும் என்ன பண்ணணும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? a வேல்யூ என்ன வந்துச்சு, b வேல்யூ என்ன வந்துச்சு, c வேல்யூ என்ன வந்துச்சு. இப்ப a மேட்ரிக்ஸ் சொல்லுமா? a மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க சொல்லு பார்க்கலாம். a = 1/7 into 6 minus a b 6 அப்பா 2 இப்ப வேல்யூ அப்ளை பண்ணுங்க. அப்ப a = 1/7 into 6 -3. a வேல்யூ என்னப்பா 2 ஆமா. b வேல்யூ என்ன c, இதுங்க -2 6 2 c வேல்யூ என்ன 6 3. இதுதான் a னுடைய வேல்யூ. சரிமா? இப்ப நமக்கு என்ன வேணும்? hence a இன்வெர்ஸ் கேட்டுட்டாங்களா? இப்ப ஆர்த்தோகோனல் கண்டிஷன் இன்னொன்னு பார்த்திருந்தோம், நாம இருக்கா? என்னது இது? a ஆர்த்தோகோனலுக்கான கண்டிஷன் சொல்லுமா? a இன்வெர்ஸ் = a டிரான்ஸ்போஸ் பார்த்தோமா? அதெல்லாம் இல்லையா? ஆர்த்தோகோனல் கண்டிஷன் வந்து எடுக்கணும். ஹென்ஸ் கொடுத்தாங்களே, அதனால அங்க எதை தான் எடுக்கணும், ஆர்த்தோகோனல் கண்டிஷன்ல இருந்து எடுக்கணும். அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப a இன்வெர்ஸ் = 1/7 டிரான்ஸ்போஸ் எடுப்பா a 6 எல்லாம் அதே ஆன்சர் தான் வருது. ஆன்சர் மாறுதா? ஏவும் அதேவா தான் இருக்கு, a டிரான்ஸ்போஸும் அதே தான். சரியாமா? புரியுதா? ஈக்குவேஷனை 5 மார்க் சம்ப்பா. ஈக்குவேஷனை எப்படி நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றோம்னு பார்த்துக்கோ கரெக்டா. நெக்ஸ்ட் சம் நடத்துறா, அப்புறம் ஒரே டைம்ல எழுதிங்க. சொல்லு பார்க்கலாம். அடுத்தது எக்ஸசைஸ். சொல்லுமா? given equation படிங்க பாக்கலாம். क्वेश्चन नंबर 12. yes sir. சொல்லுப்பா. given சொல்லுங்க, ஈக்குவேஷன் சொல்லுங்க, அப்புறம் ஃபைண்ட் என்னன்னு பா சொல்லுங்க. a into என்ன மேட்ரிக்ஸ், ஆர்டர் என்ன?
சொல்லுங்கம்மா. 5 minus 1 5 சொல்லுப்பா. equal to 14 14 7 என்ன क्वेश्चन கேக்குறாங்க? find a வா? கவனிமா. கவனி, எனக்கு a மட்டும் தான் வேணும். நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்? கவனி, லெட்னு எடுத்துக்கிறேன். கவனி, ஆல்ரெடி a நான் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸை நான் எப்படி நோட்டேட் பண்றேன்? b நோட்டேட் பண்ணிக்கிட்டா சரியா? இப்ப இந்த ஆண்டு இருக்கிறது என்னன்னு எழுதிக்கிட்டோம், c ன்னு எழுதிக்கிறேன். எனக்கு என்ன வேணும்? a இன்வர்ஸ் a வேணும். அப்போ எனக்கு இந்த சைடு a மட்டும் தான் இருக்கணும், b கேன்சல் ஆகும், b இருக்க கூடாது. அப்ப நான் அதனால என்ன பண்ணேன்? b இன்வர்ஸால போஸ்ட் மல்டிபிள் பண்றேன். ab equal to c என்று நான் என்ன பண்றேன்? b இன்வர்ஸால போஸ்ட் மல்டிபிள் பண்றேன். அப்ப a into b into b inverse என்னமா மாறிடும்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் equal to c into b inverse. அப்ப ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணா a. இப்ப a equal to என்ன கிடைக்கணும்? c into b. ஓகேவாமா? இத நான் என்னன்னு வச்சிட்டேன்? இத b ன்னு வச்சிட்டா, இத என்ன வச்சிட்டா? c ன்னு வச்சிட்டா. கரெக்ட்டா? இப்போ நாம எனக்கு b இன்வர்ஸ் வேணும். என்ன வேணும்? b inverse find out பண்ண பார்க்கலாம். b equal to என்ன எடுத்துக்கிறோம் நாம முதல்ல? 5 3 minus 1 minus 2. இன்வர்ஸ் ஃபார்முலா உனக்கு தெரியும். இப்போ எனக்கு முதல்ல டிட்டர்மினன்ட் வேல்யூ வேணும். டிட்டர்மினன்ட் வேல்யூ சொல்லு பார்க்கலாம். மிடில்ல சிம்பிள் மைனஸ். இங்க என்ன ஆன்சர் வரும்? அப்ப -3 minus of minus plus equal என்ன கிடைக்கும்? -7. இப்ப adjoint of b சொல்லுமா, டைரக்டா சொல்லுங்க. adjoint of b, adjoint matrix எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? இல்ல எப்படி சொல்லுங்க. பிரைமரி டயகனல்ல சேஞ்ச் பண்ணனும். அப்ப இங்க -2 வரும், இங்க என்ன வரும்? செகண்டரி டயகனல்ல வெரி குட், -3 plus 1. அப்ப b inverse என்ன ஃபார்முலா? 1 by determinant of b into adjoint of b. சொல்லுப்பா. 1 by -7 into -2 மைனஸ் உள்ள கொண்டு போயிருக்கீங்களா? சொல்லு பார்க்கலாம் என்ன கிடைக்கும்? மைனஸ் உள்ள கொண்டு போயிரா 2 -1 இப்ப சொல்லுங்கப்பா. இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணு. சொல்லு பார்க்கலாம். a equal to c into b inverse. சொல்லுமா. அப்ப a equal to c என்னமா? இந்த மேட்ரிக்ஸ் பா 14 7 7 into 1 by 7 into சொல்லுப்பா 2 3 ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்காத. இந்த 1/7 இந்த சைடு கொண்டு போ. அப்ப டிவைட் ஆகுமாப்பா? டிவைட்ல தானே 7 இருக்கு. அப்ப டிவைட் பண்ணி சொல்லு. 2 1 1 1. another matrix 3 -1 -5. ப்ராடக்ட் பண்ணுப்பா. row by column சொல்லுங்க பார்க்கலாம். 4 -1 second column, second row, second column, second row ல second column. என்ன ஆன்சர் கிடைக்குது? 3 number minus. That's our answer ma. சரியா? ரொம்ப பேசிக்கான சம்ஸ் பா.
இதே மாடல் செட் தான் நெக்ஸ்ட் நீயா சொல்ல போற சொல்லு பாக்கலாம் 13th sum 13th sum read பண்ணு சரி சார் டவுட் சார் பரவாயில்லை ஏன் கேக்குறீங்க வா ரெண்டு அதுதான் இந்த தூங்கிட்டு இருக்கேன் பாருங்க क्वेश्चंस நான் 3 டைம் பாத்துட்டேன் சொல்லுப்பா 13th sum அப்பா given சொல்லுங்கம்மா a equal to என்ன ஆர்டர் மேட்ரிக்ஸ் சொல்லுங்க சொல்லுப்பா b equal to minus then c equal to then condition கொடுத்திருப்பாங்க பாரு என்ன கொடுத்திருக்காங்க condition கொடுத்திருப்பாங்க பாருப்பா ax அது int இல்ல x find x matrix ன்னு கேட்டிருப்பாங்க சரியா find என்ன கேட்டிருப்பாங்க x நீ int நினைச்சுக்காத மேட்ரிக்ஸ்ல int சிம்பிளா போட மாட்டாங்க புரியுதா சொல்லுப்பா யார் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம் சாக்ஷி இந்த given condition என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க a x b equal to c எனக்கு x மட்டும் வேணும் என்ன பண்ணலாம் சொல்லு பார்க்கலாம் x மட்டும் எனக்கு வேணும் a b எந்த பக்கம் கொண்டு போறதுக்கு நியூமரிக்கலா மேட்ரிக்ஸ் இது கிளாஸ் சரி வெரி குட் a inverse b inverse எந்த பக்கம் பண்ணணும் a inverse எந்த பக்கம் பண்ணணும் b inverse எந்த பக்கம் பண்ணணும் சொன்னது கரெக்ட்டா சூப்பர் அது பக்கத்துலனா ரெண்டு பக்கம் போடலாமே பக்கத்துலனா என்ன மேட்ரிக்ஸ்ல ரெண்டு மல்டிப்ளிகேஷன் சொன்னேன் பக்கத்துலனா என்ன சொல்லக்கூடாது சொல்லு நீ போட்டு இத சொல்லு a inverse ஃப்ரீ மல்டிபிள் பண்ணனும் டாக்ஸே நான் கவனிக்கிறதுல கிளாஸ் இப்படி இருக்கு அப்போ a இன்வர்ஸ ப்ரீ மல்டிபிள் பண்ணனும் b இன்வர்ஸ போஸ்ட் மல்டிபிள் பண்ணனும் அதே மாதிரி என்ன சைடும் பண்ணனும் இங்க c அப்ப இங்க என்ன பண்ணன ப்ரீ மல்டிபிள் a இன்வர்ஸ் அப்ப லெஃப்ட் சைடு a இன்வர்ஸ் இருக்கணும் ரைட் சைடு b இன்வர்ஸ் இருக்கணும் வாஸ்துலாம் போட்றாத மேட்ரிக்ஸ்ல இருக்குமா ரெண்டு பேரும் பரவாயில்லை ஆன்சர் பண்றீங்க முழுசா ஆன்சர் பண்ணலாமா சாக்ஸே புரியுதா இல்லையா அப்போ a இன்வர்ஸ் இன்டு a என்னப்பா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இன்டு x b இன்டு b இன்வர்ஸ் என்னதான் ஈக்குவல் டு a இன்வர்ஸ் c b இன்வர்ஸ் இப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நம்ம மேட்ரிக்ஸால ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு அதே மேட்ரிக்ஸ் ஆன்சரா கிடைக்குமா ஈக்குவல் டு a இன்வர்ஸ் c b இன்வர்ஸ் இப்போ நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் a இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் b இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் முதல்ல a இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா சொல்லு பார்க்கலாம் a மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க 1 -1 2 0 இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா என்னது 1/det of a into adjoint of a வா முதல்ல determinant வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம் சொல்ல என்ன கிடைக்கும் 1 into 0 minus of இங்க மைனஸ் பிளஸ் இன்டு மைனஸ் என்ன வரும் பிளஸ் இன்டு பிளஸ் ஜிடி இங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் அம்மா அப்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும் 1 into 2 அப்ப determinant of a வேல்யூ என்னது 2 புரியுதா adjoint of a சொல்லு பார்க்கலாம்
சொல்லுங்க அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ சொல்லுங்க. ஏ இங்க இருக்கு, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ சொல்லுங்க. இங்க என்ன வரணும்? 1. சொல்லு இங்க என்ன வரணும்? இங்க என்ன வரணும்? வெரி குட். இங்க இங்க என்ன வரணும்? வெரி குட். இங்க எஸ் -2. என்னப்பா சொல்லிருக்கிறோம் நாம? பிரைமரி டயகனல் எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணி எழுதணும், இடமாத்தி எழுதணும். செகண்டரி டயகனல் எலமெண்ட் என்ன பண்ணணும்? சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நாம சொல்லிருந்தோம். கரெக்டா? சரிப்பா. இப்ப A இன்வர்ஸ் என்ன ஃபார்முலா? A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A into adjoint of A. இப்போ 1 by determinant of A வேல்யூ நம்ம 2 adjoint of A வேல்யூ 0 1 ரெடியா இருக்காங்க பாரு கனிஷ்கா. சொல்லுமா B இன்வர்ஸ் சொல்லுமா. இப்ப B மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கப்பா சொல்லுங்க, யாராவது ரீட் பண்ணு. B மேட்ரிக்ஸ் 1 சொல்லு கனிஷ்கா. சொல்லுங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் B வேல்யூ சொல்லுங்க சதமா. 1 டிட்டர்மினன்ட் வேல்யூ சொல்லுமா. நாங்க சொல்லி கொடுக்க கூடாது. இது டிட்டர்மினன்ட் வேல்யூ அங்க உட்கார்ந்துட்டு ஃபர்ஸ்ட் பேஜ்ல தான் நான் உட்கார சொன்னேன். பின்னாடி லக்கியா வருவாங்களா? கிராஸ் மல்டிபிள் பண்ணுன்னு சொன்னா அங்க வந்து 1 into 3 1 சொல்லு. 3 மிடில்ல சிம்பிள் என்ன? மைனஸ். கிளாஸ் சுத்தமா கவனிக்கிறல கனிஷ்கா. கவனிக்கதே கிடையாது கிளாஸ். இப்ப இது அடுத்தது ஏமா பிளஸ் இன்டு மைனஸ். மைனஸ் தான் எங்கமா பிளஸ். பிளஸ் இன்டு மைனஸ் என்னது? பிளஸ்ஸா? அப்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ். சொல்லு போ. எவ்வளவு ஆன்சர்? இப்ப அட்ஜாயிண்ட் ஆஃப் B சொல்லு பார்க்கலாம். சொல்லு. யாரும் சொல்லி கொடுக்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிட்டு இருந்தா சொல்லு. இங்க என்ன வரணும்? இங்க இங்க நீ அப்படிதான் நான் சொல்லிருக்கேன். என்னவா சொன்னோம்? செகண்டரி டயகனல் எலிமெண்ட்ல சைன் மட்டும் தானே சேஞ்ச் பண்ண சொன்னோம். இங்க -1 இருக்கு, அங்க +1 போட்டுருக்கோம். இங்க +2 இருக்கு, -2 போட்டுருக்கோம். கனிஷ்கா கிளாஸ் நல்லா கவனிக்கிறது இல்ல நீ. சொல்லு. 2 இங்க A இன்வர்ஸ் ஃபார்முலா சொல்லு. நாங்க பார்த்து சொல்லக்கூடாது. சொல்லு பார்க்கலாம். B இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சொல்லு பார்க்கலாம். B இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of B adjoint of B. சொல்லு பார்க்கலாம். 1 by determinant of வேல்யூ என்னப்பா? 5 1 2 -1 3. இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்ப கண்டிஷன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். X மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு என்னப்பா போட்டோம்? X மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் C into B இன்வர்ஸ். கரெக்ட்டா? அப்ப சொல்ல பார்க்கலாம். A இன்வர்ஸ் வேல்யூ என்னப்பா ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 1/2 into 0 1 -2 1 into C வேல்யூ என்ன சொல்லுங்கம்மா? 1 B இன்வர்ஸ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண? இப்ப கான்ஸ்டன்ட்லாம் தனியா வெளிய எடுத்துக்குமா, மல்டிபிள் பண்ணிக்கோ. அப்ப 1 இங்க நியூமரேட்டர் 1 அங்கேயும் 1 1 into 1 1 டினாமினேட்டர் 2 அங்க 5 எவ்வளவு? 8. உட்கார்ப்பா. லத்திகா சொல்லு. ஃபர்ஸ்ட் ஒரே டைம்ல மூணு மேட்ரிக்ஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ண முடியாது. சரியா? ரெண்டு ரெண்டா மல்டிபிள் பண்ணி சொல்ல பார்க்கலாம். இத மல்டிபிள் பண்ணு. சொல்லுங்க. 0 சத்தமா 2 னா 0 க்கு பதிலா 2 போடுடா. பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் தானே. ஒரு ரோ ஒரு காலமால மல்டிபிள் பண்ணா அது ஒரே எலிமெண்ட் தான்.
கேப் விட்டு எழுதுறா. இப்ப நான் செகண்ட் காலம் வரேன். செகண்ட் காலம் வந்தா அப்ப இங்க செகண்ட் காலம் சொல்லு பார்க்கலாம். இங்க வா. அந்த சொல்லாதனா யாருமா அவனுக்கு திரும்ப இருக்க பின்பாட்டு பாடிட்டு இருக்குது. சொல். 0. ஏமா இந்த ரோவையும் இந்த காலமும் நான் மல்டிபிள் பண்றேன். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மல்டிபிள் பண்ணா 0. அடுத்து என்னமா பண்ணோம்? 3 1 into 2 3 அம்மா 1 into 2 3 அம்மா 1 into 2 எவ்வளோ? நெக்ஸ்ட் செகண்ட் ரோ சொல்லு பார்க்கலாம். செகண்ட் ரோ செகண்ட் காலம். எதையும் மல்டிபிள் பண்ண ரோவையும் காலம். இந்த ரோவையும் காலமும் சொன்னேன். இந்த 2 எலமெண்ட் மல்டிபிள் பண்ணிட்டேன். மீதி என்னமா இருக்கு? நெக்ஸ்ட் செகண்ட் ரோ செகண்ட் காலம் சொல்லு. ரிமைனிங் இந்த 2 மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணட்டுமா? மீதி என்ன இருக்கு? 1 2 -1 3. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் என்ன கிடைக்குது நமக்கு? 1/10 2 2 0 0 into 1 2 -1 3. வாங்க மேடம் மல்டிபிள் பண்ண பார்க்கலாம். இதே ரோ பை காலம் தான். சொல்லுமா. 2 plus எதை மல்டிபிள் பண்ற பிளஸ் சொன்னா இது பிளஸ் இது மைனஸ். பிளஸ் இது மைனஸ் என்ன? மைனஸ் அடுத்து செகண்ட் காலமா 6 46 போடுதா? பிளஸ் 6. அடுத்து செகண்ட் ரோ 0 அது பிளஸோ மைனஸோ 0 சைன் கிடையாது. அடுத்து சொல்லு. 0 என்னப்பா ஆன்சர் கிடைக்குது? 1/10 into 0 10 0 0. 10 உள்ள கொண்டு போனோம்னா என்ன கிடைக்கும்? இங்க என்ன சி என்ன மேட்ரிக்ஸ் எக்ஸா? கொண்டு போனா 0 by anything 0 தான். 1 0 0 hence the value எழுதிங்கப்பா.